பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனத்தின் காரணமாக எத்தனையோ உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள். அந்த வகையில் அந்த நாளும் கோலும் நவ கிரகங்களும் நன்மை பயக்கின்ற ஒரு மாதம் எதுன்னா ஆனி மாதம் தான். விட்டதை பிடிப்பதற்கும் தொட்டது துலங்குவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆகும். குறிப்பாக கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் 3 4 பதம் சதயம் பூரட்டாதி 1 2 3 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். கும்பராசியிலே இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4 பாதம். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 1 2 3 கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஜென்ம சனி அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஜென்ம சனி காலத்தில் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ்ந்தவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். 2 விஷயத்தில் சரியாக இருக்கணும். ஒன்று மன ரீதியாக உடல் ரீதியாக சொல்வதற்கு வேணால் எளிதாக இருக்கணும். மனம் பிச்சுக்கிட்டு போகுதுங்க, கலங்கி போகுது, உடலோ படாத பாடுபடுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். கும்பராசிக்காரர்கள் பட்ட பாட்டிற்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. நவ கிரகங்களில் 2 கிரகம் உங்களுக்கு துணையாக இருக்குதுங்க. அதாவது ஜென்ம சனி தான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சாட்சியை விட சண்டைக்காரன் சிறப்பு, மன்னித்து விடுவான். அந்த வகையில் சனி பகவானுடைய முழுமையான அருள், அவன் வீடு தானே, அவன் தானே. சனி பகவான் ஒருவனே உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு கவசம். சனி பகவானை பற்றி மற்றவர்கள் பயப்படலாம், கும்பராசிக்காரங்க ஏன் பயப்படுறீங்க? காலம் கடந்த திருமணமாக இருந்தாலும் நிலையாக இருக்கும், காலம் கடந்து பிள்ளைகள் பெற்றாலும் சிறப்பாக இருப்பார்கள். அதே நேரத்தில் குடும்பத்தில் இப்படி பிரச்சனையா, இவ்வளவு துன்பமா, இவ்வளவு துயரமா, ஏண்டா குடும்பத்தில் வாழ போகிறோம் என்று கலங்கியவர்கள் எல்லாம் அந்த இல்லறத்தை நல்லறமாக அமைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒருவர் அமைத்து தருகின்றார் இந்த ஆனி மாதம். அவர் தான் கலத்திரகாரகன் சுக்கிரன். ஆசைப்படுவதற்கு மட்டும் போராது, அந்த ஆசையை அடைவதற்கும் பட்ட ஆசையை நல்ல முறையில் அனுபவிக்கணுங்க. ஆசைப்பட்டா போறாது, நல்ல வாழ்க்கை இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல பேரு புகழ் இருக்கணும், நல்ல பிள்ளைகள் இருக்கணும். அதையெல்லாம் அனுபவிக்கணும்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் வேணும். என்னுடைய அனுபவத்தில், சோழி அனுபவத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் என்றும் துணை இருந்ததே இல்லை. ஆனால் இந்த ஆனி மாதம் அற்புதமாக துணை இருக்கின்றார். நான் இருக்கிற கவலைப்படாது. அப்போ ஒரு குரு வந்துட்டார்ல, அசுர குருவாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரைக்கும் குருவுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி. எவன் ஒருவர் பிறரை மதிக்கின்றானோ அங்கு சனி இருப்பான். எங்கு ஒருவர் அவமானப்படுத்துகிறாரோ அங்கு சனி இருப்பான். காரணம் கர்மா. தீதும் நன்றும் பிறதர இந்த வார்த்தைக்கு முழுமைக்கு சொந்தக்காரன் சனி பகவான் தான். அந்த வகையில் கும்பராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2 குரு துணை இருக்க போகின்றார்கள், தேவகுருவும் அசுர குருவும். ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட தொழிலையும் குடும்பத்திலையும் இக்கட்டான சூழ்நிலை பிரச்சனை இருந்தாலும் கூட இனிய இசை வருவது போல அந்த துன்பமான வேலையிலையும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகம் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த ஆனி மாதம் முழுவதும் அவன் உங்களுக்கு துணை இருக்கின்றான். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினியருக்கு வெற்றி கிடைக்கும். அது தனிப்பட்ட தொழிலாக இருக்கலாம், சொந்த தொழிலாக இருக்கலாம், அரசு சார்ந்த தொழிலாக இருக்கலாம். அந்த முயற்சி வெற்றியை தரும். குறிப்பாக வெளிநாடு யோகம் கிட்டும். இல்லறத்தில் இருந்து நகர்ந்து வெளியிடங்களுக்கு தங்கி வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை. அரசு துறையை வேலை பார்க்குறவர்களாம் பேரோடும் புகழோடும் ஒரு இடமாற்றம் கிடைக்கும். அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்களா குழப்பமான ஒரு நிலை, ஒரு பயந்த அடி வைத்த ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது விலகும். தொட்டது துலங்கும் நிம்மதியான ஒரு காலகட்டம். இந்த அந்யோன்யங்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, அது தொழிலில் செய்பவர்களுக்கு மத்தியில் ஏற்படும். இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களை நோக்கி வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. எது செய்தாலும் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பியதா, கவலைப்படாதீர்கள். இந்த ஆனி மாதம் ஒரு திருப்பு முனையை தரப்போகின்றது. அதாவது பகைவன் யாருன்னு தெரியல, பாம்புக்கு பால் வாத்துட்டு கொத்திடுச்சேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பகைவனோடு பழகிய உங்களுக்கு அவரால் பாதிப்பு வரும்பொழுது உங்களுக்கு உதவி செய்து யாருமே இல்லைன்னு கலங்கியவர்களுக்கெல்லாம் உதவிகர நீட்ட வருகின்றார் ஒரு அற்புத கிரகம் 2 குருமார்கள். அந்த வகையில் இந்த ஆனி மாதம் கும்பராசிக்கு பட்ட பாட்டிற்கு ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. புதிய வாய்ப்புகள்
அதிக முயற்சியின்றியே கிடைக்கும். அந்த முயற்சி தொழிலாக இருக்கலாம், திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம். எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி ஒரு நல்ல முறையில் விடியலை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. அது மட்டும் கிடையாது, வீண் கவலைகள், இது ஒன்று தாங்க முக்கியம். இந்த ஆனி மாதம் வீண் கவலைகள், தேவையில்லாத பயம், அதை நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன் தரப்போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மஸ்தானியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்புல கவனமாக இருங்க. நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும். தானுண்டு தன் வேலையுண்டு இருங்க. பிறர் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. பிறகு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே போய் வம்பு விளக்கல மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். மனசு பிச்சுக்கிட்டு போகுங்க. தவறான பாதையை நோக்கி, அதீத ஆசையை நோக்கி போச்சுன்னா கொஞ்சம் அதை சரிப்படுத்தி உங்கள் வசம் வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையை ராகு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எதிர்விளைவாற்ற காத்திருக்கின்றார். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக தவறான பாதையை நோக்கி நெல்லாமலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் அவங்களுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வதும் இந்த ஆனி மாதம் சிறப்பு. வீண் கவலைகள் நீங்கும். உடல் உபாதைகள் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக அமையும். வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கலத்திரகாரர்கள் சுக்கிரன் இந்த மாதம் அமைத்து தருகின்றார். மனதில் நிம்மதி உண்டாகுங்க. ஏங்க ஜென்மசனி காலத்தில் மனதை உண்டாகும்னு சொல்றீங்களா சாமி? உண்மைதான், உண்மைதான். துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? 1000 துன்பங்கள் உங்களுக்கு எந்த திசையில வந்தாலும் அதை அசால்ட்டா தள்ளி போகின்ற மனதிடம், மன தைரியத்தை இந்த மாதம், இந்த ஆனி மாதம் நடுப்பகுதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செவ்வாய் தர காத்திருக்கின்றார். அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சந்தர்ப்பம். அரசு வேலை முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. வீண் பழிபாவங்களில் இருந்து விடுதலை, நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் மாறுகின்ற சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கெட்ட பேரெல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரம் இந்த 2 கிரகங்களுடைய துணை உங்களுக்கு வேணும். இந்த 2 கிரகங்களுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்க திருமேனி, சனி பகவான் வழிபட்ட 1000 லிங்கங்களை தன்னில் புதைந்த மாயவனேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சகஸ்ரலிங்கேஸ்வரர். இந்த ஆலயம் சென்று நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டு சர்க்கரையை கையளவு கொண்டு போய் சிவலிங்க திருமணியில வைத்து மனமுருக பிரார்த்தனை சொல்லுங்கள். யார் யாரிடமோ கவலைகளை சொன்னீர்கள், துன்பங்களையும் துயருக்க ஆறுதல் கிடைக்கும் என்று நம்பினீர்கள், அவர்களால் மோசம் போனீர்கள். கடவுளிடம் முறையிடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதாவது பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல இந்த சிவலிங்க பெருமானை வழிபாடு செய்வீர்கள். ஆனால் கும்பராசிக்கு ஜென்மசனி மட்டுமல்ல, கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் அவமானங்களும் கசப்பு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் உங்களை அழைத்து செல்லும் இந்த சிவபுண்ணி.